கண்ணா சென்று தூங்குறா. அப்பதான் அந்த வேளையில் சுடலை மாடன் அழகாக சின்னஞ்சிறு பாடகனாக வடிவம் கொண்டு 5 வயது சென்ற பாடகனாக அறியாத மதலை போல் அடைத்து வைக்கும் அடகதவை வந்து தட்டுகிறார். எப்படி தட்டுகிறார் தெரியுமா? அடைத்திருக்கும் அடகதவை கல்லனா இருந்தா சாபம் கொடுக்க வேண்டும். சரி, காப்பானா இருந்தா ஆதரவிந்து அரவணைக்க வேண்டும் என்று அமையான பகவதியானவள் மனமதிலே எண்ணுகிறார். கண்கள் சிவந்து கடும் கோபமாகி வருகிறாள் பகவதியானவள். வந்து அழைத்திருக்கும் அழகதவை தான் திறந்து பார்க்கலாம். தான் திறந்து பார்க்கும் போது அப்படி தான் திறந்து பார்க்கக்கூடிய வேளையில் மாயாண்டி சுடலை மாடன் எப்படி இருக்கிறான்? எப்படி 5 வயது பாலகனாக சின்னஞ்சிறு பிள்ளை போல அறியாத பாலகனாக இருக்கிறான். மாயாண்டி சொல்ற. அப்பதான் தாய் பகவதி பார்த்தா, ஐயா மகனே, ஐயா ஐயா இந்த சாமாதி சாமம் சரிசாம வேளையிலே ஐயா அழைத்திருக்கும் அழகதவை தட்டுகிறாயடா, நீ யாருடா? நீ யாருப்பா? திருவிழா பார்க்க வந்து தாயும் தந்தையோடு தவறவிட்டு சென்று விட்டார்களா? தப்பி சென்று விட்டாரா என்றும் பகவதி கேட்கிறான். எப்படி கேட்கிறாள்? என் மகனே
தெரியும். அதனால 1008 சிவதரம்
108 திருப்பதிகளை எல்லாம் சுத்தி பார்த்து வந்தேன். ஆமா ஒன்னு இடத்துக்கு வந்திருக்க. யாராச்சும் ஒரு ஆளாட்டு இருங்கன்னு ஒரு ஆட்ட சொல்ல கேட்பாது கேள்வி இல்ல. அதனாலே அம்மா என் பகவதியே அம்மா வளர்ப்பாருக்கு பிள்ளையாக உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன். நீ இருக்குன்னு சொன்னா இருக்க, இல்லைன்னா போறேன். இல்ல போ சொன்னா நான் போறேன். அப்படியே சுத்திட்டு வரேன். ஏடா என் அக்கா வரனாடா? ஆமா பார்வதி பெற்ற பிள்ளையா? ஆமா அந்த பார்வதிக்கும் பிள்ளையானா இந்த பகவதிக்கும் நீ பிள்ளைதான். ஆமா பிள்ளைதான். இங்க அதான் பரமசிவனுக்கு மகனானா இந்த பகவதிக்கு மகன்தான். நீ வந்த மகன். ஆதலாலே என் மகனே அப்பா மாயாண்டி சுடலையா, ஏ சுடலையா, அந்த மகன் போக வேண்டாமடா, என் வாசகிலே இரு மகனே. வந்த மகன் மோகன் வேண்டாம், மகனே இரு மகனே, ஆமா நான் இருக்கேன். எனக்கு சம்மதம். அப்பதான் மகனே அப்பா எப்பா என்னுடைய வாசல்ல இருந்து நீ சும்மா இருக்க வேண்டாம். ஆமா ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும். என்ன வேலை? ஏன்னா சும்மா இருந்தா சோம்பேறியா ஆயிடுவோம். ஆயிடுவோம். ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும். ஆமா சும்மா இருந்தாலும் சோம்பிக்கு ரொம்ப நஷ்டம். கஷ்டம் வந்துடும் இல்லையா? சாப்பிட்டாலும் சரி. உழைப்பு இருக்கணும்டா. உழைப்பு இருந்தாலும் அந்த சாப்பிட உழைப்பு இருந்தாலும் இந்த உடம்பும் நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். இருக்கும் இல்லையா? அதனால என்னுடைய வாசலிலே ஒரு சின்ன வேலை செய்யணும். என்ன வேலை? அது என்ன தெரியுமா? மூவார்கள் ஆண்ட சொத்து. சரி சேரன் சோழன் பாண்டியன் ஆமா 3 பேர்களும் சேர்த்து வைத்த சொத்து 7 திரவியம் இருக்கிறது. ஆமா 7 திரவியம். அந்த 7 திரவியத்தை கல்வரும் கிடையாது, கட்டும் கிடையாது, காவலும் கிடையாது. தனியா இருக்கு. தெற்கு மேட்டு கலந்து திருவாரூர் மரமலையாய் இரும்பு தண்டகத்துல 7 திரவியம் தொங்குது. தொங்கி கொண்டு இருக்கு. அது காவலும் கிடையாது, கட்டும் கிடையாது. ஆமா அதனால அந்த 7 திரவியத்தை நீ கண்டம் கொண்டு போகலாமல் நீ காத்து வர வேண்டும். அப்படி நீ காத்து வந்தையானா உனக்கு தாயே பச்சரிசி சாதம் பருவும் படப்பா தான். அப்பா பழுவும் படப்பா. ஆமா புழுங்கரிசி கிடையாதா? புழுங்கரிசி இல்ல. எனக்கு பச்சரிசி தான் பிடிக்கும். எனக்கு என்ன உண்டு அதுதான் உனக்கு. பச்சரிசி சாதம் பருப்பு சாம்பார். அப்பா நெய்யோடு அப்பளம் நேர்த்தியுடன் வடமாறு. தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், புளியோதரை, வெண் பொங்கல், பொங்கல், சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், இதெல்லாம் என்னிடத்துல கிடைக்கும். எந்த பாக்கெட்டும் கிடையாது. முட்டை, அதெல்லாம் எனக்கு கேட்கலாம். கருவாடு. நாயோ சைவக்காரி. ஒரு சைவக்காரி. அவன் என்னிடத்துல என்ன உண்டோ அதே உனக்கு தருகிறேன். எல்லாம் சொல்றது சரிதான். முதல் மாலை போட்டா எனக்கு, 2வது மாலை உனக்கு. முதல் தேங்காய் உடைச்சா எனக்கு, 2வது தேங்காய் உனக்கு என்று சொன்னார். ஆமா அப்படி இருந்தையானா சரி. மகனே அப்பா எனக்கு உனக்கு என்ன தருகிறேன் தெரியுமா? என்னம்மா? மகனே மாயாண்டி நல்ல நிலையண்டா.
இருக்கும் சனமா இருக்கும் இல்லையா? ஆமா, எந்திரம்ல. என்று சுத்தி வா மகனே என்று ஆமா. அம்மையான பகவதியானவள் மகனுக்கு 7 நிலையம் கொடுத்தார். 7 நிலையம் கொடுத்தார். 7 சாம ஓட்டும் கொடுத்தார். ஆமா. 6 நிலையம் கொடுத்தார். அத்த சாம ஓட்டையும் கொடுத்தார். ஊட்டு கொடுத்தார். மாயாண்டி சுடலை மாணவனுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாத சந்தோஷம். இதை விட்டா வேற புதுமை கிடையாது. சார், நம்ம அம்மா பகவதியானவள் ஆமா. கண்ணுக்கு கண்ணால இருந்து நம்ம பாதுகாத்து வருகிறாரே. ஆனா நம்ம காவல் எப்படி இருக்கணும்? காவல்னா கடுமையாக இருக்கணும். இந்த சுடலை மாணவனை காவல் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? மாயாண்டி காவல் சதையை காக்கின்ற நகம் போல், கண்ணை காக்கின்ற இமை போல், இமை போல். இந்த உடலை காக்கின்ற உயிர் போல். உயிர் போல். அப்படி இப்படி மாயாண்டி காவலாக இருக்கிறான். 1 வருடமா 2 வருடமா 12 வருடமாக சுடலை மாணவன் துறவியத்தின் காவலாக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் காவலும் கட்டுமாக காத்து வருகிறான். அப்படி காவலும் கட்டுமாக காத்து வரக்கூடிய வேளையில் என்னையா என்ன ஆகிறது தெரியுமா? மாயாண்டி காவலுக்கு ஒரு சின்ன இடர் வருகிறது. எங்க 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 இருந்து ஒரு சோதனை காலம் வருகிறது. வந்துரும்ல. வந்துரும் இல்லையா? நல்லவருக்கு ஒரு கெட்டவன் வந்துருவான். அப்படி ஒரு நல்லவன் இருந்தா, ஆமா. ஒரு கெட்டவன் இருந்தாலும் இந்த நல்லவனுடைய பேர் வெளிப்படும். அவன் இதெல்லாம் தெரியாது. தெரியாது இல்லையா? ஆமா. எல்லோரும் நல்லவனா இருந்தா கெட்டவன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவர்தான் வரும் இல்லையா? அதனால மாயாண்டி காத்திருக்கும் 7 திரவியத்திற்கு திரவியத்திற்கு ஒரு அணிச்சாட்டம் வருகிறது. அது எந்த நாட்டு
ஆ